பிரசன்னத்திலிருந்து பிரச்சனையை தீர்க்கிறவன் தான் யோசேப்பு. உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் தேவ பிரசன்னத்திலிருந்து நீங்கள் தீர்க்கலாம். தேவனோடு இணைந்து அவர் சமூகத்தில் இருந்து தீர்க்கலாம். பெரிய நாட்டு பிரச்சனையோ சின்ன வீட்டு பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் பிரசன்னத்திலே பதில் இருக்கிறது. எலிசா ஆண்டோடைய வார்த்தையை கேட்டேன், அவருடைய பிரசன்னத்தில் இருந்தவன் தீர்க்கதரிசி மனைவியினுடைய கடன் பிரச்சனை, வீட்டு பிரச்சனையும் தீர்த்தான். சமாரியாவின் பஞ்சத்தை, நாட்டினுடைய பிரச்சனையும் தீர்த்தான். பிரசன்னத்திலே நாட்டுக்கும் வீட்டுக்கும் பதில் இருக்கிறது. பிரசன்னத்திலே நீங்கள் சத்தம் கேட்கும் பொழுது அந்த சத்தம் உங்களை பல மடங்கு பணக்காரனாக்கும். வெட்கப்பட்ட இடத்திலேயே உங்கள் தலையை உயர்த்தும். பேதுருவை பார்க்கும் பொழுது அவன் தேவ சத்தம் கேட்டு கீழ்ப்படிந்தான். வெட்கப்பட்ட கடலிலே தலை உயர்த்தப்பட்டது மாத்திரமல்ல, நஷ்டம் லாபமாக மாறினது, சோர்வு புத்துணர்ச்சியாக மாறினது. உங்கள் வாழ்க்கையில் அப்படி கர்த்தர் மாற்றங்களை செய்வாராக. யோசேப்பு நேரத்துக்கு வந்த எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 39:5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு என்னைக்கு யோசேப்பு ப்ரொமோஷன் ஆகுதோ அன்னையிலிருந்து கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. க்ளோரி மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஆண்டவருடைய பிள்ளைங்க உயர்த்தப்படும் பொழுது, பொறுப்புகளை எடுக்கும் பொழுது நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்குமா. ஐயா, நீங்கள் தொடுகிற டீச்சிங்கோ, பிஸ்னஸோ, அக்ரிகல்ச்சரோ, ஷேர் மார்க்கெட்டோ, ரியல் எஸ்டேட்டோ மற்றவங்க தொடுவதற்கும் நீங்கள் தொடுவதற்கும் பெரிய வித்தியாசம். அங்கே ஜீவனை பிறப்பிக்க உண்டாகிறது. 39:3 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமான் கண்டு. இப்போ நல்லா கவனிங்க, மற்றவங்ககிட்ட பொறுப்பை கொடுக்குறான், ஆனால் யோசேப்பிட்ட கொடுக்குறான். அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறது. அந்த வீட்டின் மேல் ஆசீர்வாதம் இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதம் என்றால் என்ன? எ திங் தட் யூ ஆர் கிரேட்ஃபுல் ஃபார் ஆர் தட் பிரிங்ஸ் ஹாப்பினஸ். நன்றி பாராட்டுதலுக்குரிய அல்லது மகிழ்ச்சி தரும் ஒன்று, நற்பேறு, நல்வாழ்வு, அப்ரூவல் ஆர் சப்போர்ட், இசைவு, ஆதரவு, ஏற்பு, ஆசி. அப்போ நல்லா கவனிங்க, கர்த்தர் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார். லாபான் யாக்கோபோட சேர்ந்து கொண்டான். யாக்கோபு நிமித்தம் லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டான். போத்திபார் யோசேப்பை உயர்த்தினான், அவனோடு சேர்ந்து கொண்டான். யோசேப்பு நிமித்தம் ஆசீர்வாதம். ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருந்தது. கர்த்தர் இருந்தார், அவருடைய பிரசன்னம் இருந்தது. கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியில வாசம் பண்ணினார். 3 மாதத்துல ஓபேத் ஏதோமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த தேசம் முழுவதுமே ஆசீர்வாதம் வெளிப்பட்டது, மகிமை வெளிப்பட்டது. அப்போ நல்லா கவனிங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியோடு ஒட்டி கொண்ட எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமின் நிமித்தம் லோத்துக்கு ஆசீர்வாதம். ஆபிரகாமின் நிமித்தம் உன் நிமித்தம் என்ன தேவன் ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன்னு இவன் சொல்றான். யாக்கோபை குறித்து லாபான் குறிப்பினால் அறிந்தேன்னா குறி கேட்கிறான். குறி கேட்டப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த குறிப்பினால்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக குறி கேட்கிறான். உன்கிட்ட ஒரு யாக்கோபுங்கிற ஒரு மனுஷன் வந்திருக்கான்ப்பா, அவன் நிமித்தம் தான் உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு அந்த தெய்வங்கள், லாபானுடைய தெய்வங்கள் அவனுக்கு சொல்லுகிறது. கர்த்தர் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா ஏசாயா 61:9, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளுவார்கள். ஏசாயா 65:23, அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருப்பார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட யார் ஒட்டி கொண்டாலும், அப்போ அவிசுவாசிகளோட வியாபாரம் பண்ணலாமான்னு அவிசுவாசிகள் வீட்டில் தான் ஒர்க் பண்ணுறான் யோசேப். வியாபாரம் பண்ணலாம், திருமணம் தான் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்போ தான் பாவி நாஸ்தி நீதிமானுக்காய் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது.
இப்போ பாருங்க, யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் போத்திபாரை அவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். உங்க கூட என் கூட யார் சேர்ந்தாலும் நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால், கலாத்தியர் 3:29, ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறோம். நீங்க சுதந்திரர், கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறபடினால் ஆபிரகாமினுடைய சந்ததியாக இருக்கிறோம். கர்த்தர் நம்ம சந்ததியோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, முதலாவது போத்திபார் ஆசீர்வதிக்கப்பட காரணம், அவன் நீதிமானுடைய சந்ததியோட அவன் இருந்தான். நீதிமானுடைய சந்ததியை தன்னோட இணைத்து கொண்டான். லாபான் எப்படி யாக்கோபை வைத்து கொண்டானோ அதே போல போத்திபார் பார்த்தீங்கன்னா அவனை வைத்து கொண்டான். அதே வேளையில் ஒரு லிமிட்டு அவன் சுயநலத்துக்காக பயன்படுத்தும் போது கர்த்தர் அங்கேருந்து அவனை சுயநலத்துக்காக பயன்படுத்த லாபான் நினைக்கும் பொழுது அங்கேருந்து புறப்பட பண்ணினார். போத்திபார் மனைவி சுயநலத்துக்காக பயன்படுத்த நினைக்கும் பொழுது அங்கேருந்து புறப்பட பண்ணினார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, போத்திபார் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டான் யோசேப்பின் நிமித்தம்னா, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையானவர்களை கர்த்தர் தற்காத்துன்னு போட்டிருக்கு. எறும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். உண்மை உள்ளவர்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர்கள். உண்மை உள்ளவன் அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்குவேன். உண்மை உள்ளவன் எஜமானுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான். ஸோ நம்ம ஃபெய்த்ஃபுல்னஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய பெருக்கம் நம்ம கூட உள்ளவங்களுக்கு உண்டாகும். நாடும் அது நிறைவும் யோசேப்பு நிமித்தம் தேசம் ஆசீர்வதிக்கப்படுமா. இன்னும் பார்த்தீங்கன்னா, யோசேப்பை பார்த்தீங்கன்னா ஏன் போத்திபார் ஆசீர்வதிக்கப்பட்டா, எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டனா, நீதிமொழிகள் 11:11 செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்று ஓங்கும். எகிப்து நிலை பெற்று ஓங்க காரணம் என்ன? யோசேப்பினுடைய ஆசீர்வாதம். அவன் ஆசீர்வாதத்தினால தான் அந்த தேசத்தில் உயர்த்தப்பட்டான். ஆபிரகாமே, உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஒரு காலத்தில் பார்வோன் எகிப்தினுடைய ராஜா ஆபிரகாமுக்கு வெள்ளியும் பொன்னையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் கொடுத்து அவனை பிளஸ் பண்ணுறான். பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் மடங்கு திரும்ப யோசேப்பு அவனை எகிப்துக்கே பிளஸ்ஸிங்காக இருக்கா. முழு உலகமும் பட்னி பசியில் கிடக்கும்போது எகிப்து வல்லரசாக மாறுகிறது யோசேப்பு நாட்களில். அப்போ செம்மையான அவருடைய ஆசீர்வாதத்தினால் எகிப்து நிலை பெற்று ஓங்கும், பூமி நிலை பெற்று ஓங்கும், குடும்பம் நிலை பெற்று ஓங்கும். நீங்கள் 1 பேதுரு 3:அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டுள்ள என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். தீமைக்கு தீமை, உதாசனத்துக்கு உதாசனத்தையும் செய்யாமல் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை அபேட்சிக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து கொள்ள கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. 4வது பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு சங்கீதம் 115:13 கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சின்ன வயதில் யோசேப்பு கர்த்தருக்கு பயந்தான். அவன் நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற யோசேப்புக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, மரண கண்ணிகளுக்கு தப்பால். யோசேப்பு கொலை செய்யப்பட வேண்டியவன். போத்திபார் மனைவி நிமித்தம் தவறாய் குற்றம் சாட்டப்பட்டு அவன் தலை சிறைச்சேதம் பண்ணப்படுவதற்கு தான் தலையாரிகளின் அதிபதித்தை ஒப்புவித்திருந்தாங்களாம். தலையாரிகள் அதிபதினா தலையை எடுக்க வெட்டுறவங்களுக்கு அதிபதி. கொலை குற்றவாளியை போல இவனை பாருங்க, மரண கண்ணிகள் துர்ச்சன பிரபாகம் அவனை சூழ்ந்து கொண்டது. ஆனால் மரண வாசல்களில் இருந்து தப்பு வைக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கூட மரண வாசலிருந்து உங்களை தப்பு வைப்பார். வியாதியின் வாசலிருந்து உங்களை தப்பு வைப்பார். தரித்திரத்தின் வாசலிருந்து உங்களை தப்பு வைக்கிற கர்த்தர். கடைசியாக ஒரு மனம் வைத்து ஜோசப் எல்லாவற்றையும் ஒப்புவித்து பார்த்தீங்கன்னா 133:1-3 இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மை எத்தனை இன்பமானது அது எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்னென்னைக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அதில் பார்த்தீங்கன்னா யோசேப்போட ஒரு மனதை காத்து கொண்டான் லாபான். போத்திபார் ஒரு மனம் எங்கே உண்டு அங்கே ஆசீர்வாதமும் ஜீவனும் இறங்குது. அவனை நம்பி முழு பொறுப்பை ஒப்பு கொடுக்குறான். நாடும் அது நிறைவும் என்று வேதம் சொல்லுகிறது. 33 பார்த்தீங்கன்னா யோசேப்பு நிமித்தம் நிறைவு அங்கே வருகிறது. கடைசியாக
கலாத்தியர் 3:9 அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். யோசேப்பு கூட ஒரு விசுவாச மார்க்கத்தான். அவன் விசுவாசித்து நடந்தான், தரிசித்து நடவாமல் சிங்காசன கனவோடு இருந்தான். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசித்தான். உடைய தயவு என்மேல் இருக்கிறது என்று விசுவாசித்தான். காரிய சித்தி கர்த்தரால் வரும் என் மேலே இருக்கிறது என்று விசுவாசித்தான். பாருங்க, அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் போத்திபார் வீட்டுக்கு. கர்த்தர் அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கின முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். உங்கள் வீட்டில் கூட நீங்கள் தான் யோசேப்பாக இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் வேலை ஸ்தலத்தில் யோசேப்பாக இருக்கிறீங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் யோசேப்பாக இருக்கிறீங்க. வியாபாரத்தில் யோசேப்பாக இருக்கிறீங்க. நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் வரும். நீங்கள் தொடுகிற பொருட்கள் எல்லாம் ஜீவன் உண்டாயிருக்கும். விருத்தி மேலே விருத்தி அடையும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. வெள்ளிக்கிழமை லைவ் ப்ராஃபஸிக்கு வாங்க. சண்டே மெசேஜ் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.